அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை 19/11/2025 சதுர்த்தசி திதி காலை 9:44 வரை. அதன் பிறகு அமாவாசை சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் காலை 7:59 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 3 மணி வரை, மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாயுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரனும் சந்திரனும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முன்னோர்களை நினைத்து வழிபட, அன்னம் ஆடை தானம் செய்ய, மந்திரம் ஜெபிக்க, மருந்துண்ண, மூலிகை மருந்து தயாரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தவிக்கும் போது துடுப்பை தராதவர்கள் கரை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன பயன்? ஆமாங்க, கஷ்டப்பட்ட காலத்தில் எதுவுமே கண்டுக்காமல் சிலர்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, ஓரங்கட்டினாங்க. உங்களுக்கெல்லாம் பெருசாக முன்னேறி வர்றதுக்கான வழி இல்லை அப்படின்னு நினச்சாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை தரக்குறைவாக மதிப்பிட்டாங்க. உங்களுக்கு திறமை இல்லைன்னு உங்கள் காதுபடவே பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க முன்னால் நீங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் எத்தனை ஏளனங்கள் ஏச்சு பேச்சுக்கள் வந்தாலும் அதையும் தாண்டி தன்னுடைய கடின உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள், முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. அதே போல் நன்றி மறவாமல் கஷ்டப்பட்ட காலத்தில் கொடுத்து உதவுனவங்களை நினைத்து கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் காலையில் 8 மணிலேருந்து தொடங்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8 மணிலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மற்றவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் கூப்பிட்டு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக விவாதம் ஆரம்பித்து பெருசாகிண்டே போகும். இன்னும் 2 நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில்தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் கைகளில் அதை கொடுத்தால் கிறுக்கி தள்ளி விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைலாம் கேட்பீங்க, ஆனால் முடிவு மட்டும் நீங்கள் தான் எடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பீங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்க மாட்டீங்க. அவரவர்களிடம் அறிவுரை வாங்கி ஆலோசனை வாங்கி, ஆனால் தன்னுடைய 6வது அறிவுக்கு அதை உட்படுத்தி அடிமனசு என்ன சொல்லுகிறதோ குறிப்பிடுகிறதோ அதை மட்டும் பின்பற்றி வாழ்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைக்கும் 6ஆம் இடத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயருங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. சுக்கிரனும் சந்திரனும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால வரும். ஆனால் சந்திரன் 6ல் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கும். ஆனால் சுக்கிரன் 6ல் இருக்கும் பொழுது சின்ன சின்னதாக மனக்கலக்கங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். வண்டி வாகன பழுது பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் அந்யோன்யம் உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எத்தனை பிறவி எடுத்தாலும் நாம் தங்கியதற்கு வாடகை கொடுக்க முடியாத ஓரிடம் தாயின் கருவறையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அம்மா பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க. 10 திங்கள் நம்மை சுமந்து பெற்றெடுத்தவள் தாய், பேணி வளர்த்தவள் தாய், உற்றார் உறவினர் யாவரினும் உயர்ந்தவள் தாய்ங்கிற உண்மையை புரிந்து வைத்து கொண்டு தாயாருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருப்பவர்கள், பாசத்தில் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், அவங்களுடைய நட்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஏதாவது பங்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீகத்தில் நீங்கள் இடம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாம் தான் இப்படி இருக்கிறோம், பிள்ளைகளுக்காவது நம்முடைய பூர்வீகம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பூர்வீகத்திலையும் நீங்கள் இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. கோவில் விழாக்கள்லேயும் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிக லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே உண்டுங்க. பழைய கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க.
வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்களுடன் தாமதத்துடன் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பூமிக்கு அடியில் இடம் பிடிக்க பூமிக்கு மேலே நடக்கும் போராட்டம்தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, சித்தர்கள் அப்படி தாங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால தாங்க வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், எந்த நேரத்தில் நமக்கு எது கிடைக்கணும் அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். ஆகும் காலம் வந்தால் ஆகும், போகும் காலம் வந்தால் போகும். அதனால் நம்ம முயற்சியை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போயிடாதுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் இருக்குங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. வீடு மாறணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அமைக்கிறது, சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறது, அதுலேயும் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி போட்டிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்னதாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. உங்களுடைய திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அலைச்சல் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கும் பொழுது அதைவிட மிக பெரியதாக உன்னுடைய உழைப்பு இருக்க வேண்டும். ஆமாங்க, கனவு காண்றதெல்லாம் எல்லாருமேக்குமே அந்த பழக்கம் இருக்கும். கனவோடு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த கனவுகள் வண்ண வண்ண கனவுகளாக மட்டும் இருந்துவிட்டு போகக்கூடாது. உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய கனவுகளாக இருக்க வேண்டுங்க. எங்கும் எப்பொழுதும் கனவு காண்பதோடு நின்று விடாமல் அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக கால நேரம் பார்க்காமல் கடினமாக உழைத்து கொண்டிருப்பவர்கள், லட்சியங்களை அடைவதற்காக மழை வெயில் பார்க்காமல் உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் குடும்பத்தில் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் வெற்றி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருந்துகிற வரஞ்சாதகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் அஷ்டமத்து சனியும் உங்களை அடித்து பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய தைரியஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் படுத்தின்னு இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக
பழகுவாங்க, பேசுவாங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் விவாதங்கள் அதை பெருசாக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முகம் எது முகமூடி எது என்று தெரியாமலேயே பழகி கொண்டே இருக்கிறோம் இங்கே நாம் பலரிடத்திலே. ஆமாங்க, யாரையுமே உடனே புரிஞ்சிக்க முடியலைங்க. எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க. அப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட நேரம் காலத்துக்கு பிறகு தான் ஏதோ ஒரு வேலைக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க பயனடைஞ்ச பிறகு நம்மளை தூக்கி போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம தாமதமாகத்தானே புரிஞ்சுக்கிறோம். இனிமேலாவது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் என்று நினைத்து கொண்டே ஏமாந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவில் செவ்வாயும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற சக்தி கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும், பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சகோதர வகையில் செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மாற்றி மாற்றி செலவுகள். என்னதான் நாம் அவங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்தாலும் நாளைக்கு நமக்கு நல்லவங்களாக கடைசி வரைக்கும் இருப்பாங்களாங்கிறது சரியாக தான். அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம கடமை எல்லாருக்கும் உதவ வேண்டியது. யார் யாருக்கோ உதவி செய்துன்னு இருக்கோம், கூட பிறந்தவங்களுக்கு நம்ம உதவாமலா போய் விடுவோம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குங்க. செலவு கூடிக்கிட்டே போகுது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களும் சில அறிவுரைகளை சொல்லுவாங்க. ஆனால் எந்த செலவு சரியானது, எது சரியில்லாததுங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுங்க. கண்டகச்சனை நடந்துன்னு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு தன பாக்யாதிபதியாக இருக்கிறவர் சுக்கிரன் தாங்க. அவர் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பாராத பணவரவு உண்டு, செல்வாக்கும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சின்ன சின்னதாக பாராட்டுதல்கள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகள் உங்கள்கிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்க, உங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, தைரியமான முடிவெடுக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காலம் மாறும் என கற்பனையில் இருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கே எதுவுமே மாறிவிடாது. ஆமாங்க, அதனால தாங்க எல்லாம் மாறும்னு உழைக்காமல் முயற்சிக்காமல் நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீங்க. நம்முடைய முயற்சியை நாம் போடுவோம், நம்மோட உழைப்பை நாம் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மோட கடமை என்னவோ அதை தவறாமல் செய்துக்கிட்டே இருப்போம். எல்லாம் செய்து கொண்டு தகுதியோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக காலம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தன் கடமைகளை செயலாற்றி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ஏன்னா இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்கிறாரு. சுவாதி நட்சத்திரத்தில் காலையில் 8 மணி வரைக்கும் தான் இருக்க போகிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று இருந்த கஷ்டம், அந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு அதெல்லாம் விலகும். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரக்காரங்க காலையில் 8 மணிலேருந்து உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் காலை 8 மணியிலிருந்து விஷாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய
அடைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. வேலை சுமையும் இருக்குங்க. உங்களை பற்றி யாராவது ஏதாவது விமர்சித்து பேசுவாங்க, வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. கவனமாக இருக்கணுங்க. வாழைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லதுங்க. வாயு பதார்த்தங்கள் அல்லது தோலில் நமைச்சலை உண்டாக்கக்கூடிய காய்கறிகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி எடுத்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் ருசிக்கு சாப்பிட்றத விட பசிக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வியாபாரம் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் சுமார் தாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சின்னதாக மரியாதை குறைவாக உங்களை ஏதாவது பேசுவாங்க. அதுக்காக ரொம்ப சிலிர்த்துக்க வேண்டாம். ஏதோ பரவாயில்ல, நாளைக்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் இன்றைக்கி விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு வாழ்ந்து விடவே முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நடிக்கிறவங்க, பொய் சொல்கிறவங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்க, மனசாட்சி இல்லாதவங்க, நயவஞ்சகர்கள் இவங்களெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் விரட்டி விட்டுருவீங்க. அவங்க என்ன தான் உங்கள்கிட்ட பணிஞ்சு குனிஞ்சு பேசுனா கூட இதெல்லாம் நடிப்பு தான், இதெல்லாம் பச்சோந்தித்தனம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே விரட்டி அடிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையானவர்களின் நட்பை தேடி பிடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லோருக்கும் உண்மையாக நடந்து கொண்டாலும் அவப்பெயரை சம்பாதித்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து காட்டிடுவீங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்ட பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம், முன்னோர்களை நினைத்து இன்றைக்கி நீங்கள் வழிபடுவீங்க. வியாபாரத்தில் கூட சில மாற்றங்களை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வருவீங்க. முன்ன மாதிரி இருக்கக்கூடாது, நாம் விளம்பரமும் செய்யணும், அதே மாதிரி வியாபாரத்தை நவீனப்படுத்தணும், படித்தவங்க அனுபவ அறிவு உள்ளவங்க அவங்கள இனிமேல் நம்ம வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி சேருங்க. அதே போல் இன்றைய தினத்தில் விஐபிகளால் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் படிக்கிறதுக்கு அல்லது வேலை கிடச்சி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஒரு நல்ல முடிவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நேற்று இதன் பெயர் இலை, இன்று இதன் பெயர் சருகு, ஒரு சிலருக்கு இதன் பெயர் குப்பை. தேவைப்படும் போது நாமும் இலையாக இருக்கிறோம், தேவை முடிந்த பிறகு குப்பையாக வீசப்படுகிறோம். ஆமாங்க, இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு அதிகமாக உண்டுங்க. வேலை ஆகணுன்னா வேண்டிக்கிட்டு ஓடி காலை பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சாத குறையா கொஞ்சாத குறையா வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அது முடிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நம்மளை நெருங்கி கூட அவங்க பார்க்குறதில்ல. ஏதோ குறுக்க நெடுக்க சாலையில் பார்க்கும்போது கூட யாரையோ பார்த்த மாதிரி பார்க்காத மாதிரி விளையாடுறாங்க.
பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நம்மால் அந்த மாதிரி நடிக்க தெரியலையே, இதெல்லாம் எங்கே சொல்லித்தராங்கன்னு தெரியலையேன்னு குழம்பிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. தள்ளிப்போன விஷயங்களும் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு இருக்கிறதுனால இன்றைக்கி பணவரவு உண்டு. அதே மாதிரி எதிர்பார்த்திருந்த சில உதவிகளெல்லாம் விஐபியிடமிருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, எல்லாம் பார்த்துக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா, அதையும் கொஞ்சம் பாருங்கள். உத்தியோக வகையில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவும் கிடைக்குங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிடிவாதம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தனக்கு தேவையென்றால் மட்டுமே தரையிறங்கும் கழுகை போன்றவர்கள் நீங்கள். ஆமாங்க, அனாவசியமாக யார்கிட்டையும் நீங்கள் அலட்டிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உதவி கேட்டும் யார் வீட்டு வாசலையும் போய் நீங்கள் தட்ட மாட்டீங்க. நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் மற்றவங்கள்ட்ட போய் நிற்காம நாமே நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு, பூர்த்தி செய்து கொள்வதற்கு எந்த முயற்சியில் இறங்கணும்னு சொல்லிட்டு தடாலடியாக களத்தில் குதித்து தன்னுடைய தேவைகளை தாமாகவே நிரப்பிக்கொள்பவர்கள், நிறைவேற்றி கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியம் நல்லா இருக்குது. மனசுக்குள்ளார தைரியலட்சுமி உட்காந்துட்டாங்க. ஆனால் மற்ற லட்சுமியெல்லாம் வரணுமே, அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வர்ற மாதிரி தெரியலன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. குரு பகவான் அழைச்சிட்டு வராரு, நேரடியாக உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அதனால் முகத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன சோகங்கள், அந்த சுருக்கங்கள் அதெல்லாம் விலகி ஒரு தேஜஸ், ஒரு தெளிவு அதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும். சுக்கிரன் இதில் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அவங்களெல்லாம் இன்றைக்கி மனசில் நினச்சி நீங்கள் வணங்குவீங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் வருவீங்க. புனித நீராடி இன்றைய தினத்தில் எல்லாரையும் நினச்சி பார்த்து வணங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நஷ்டங்கள் எல்லாம் சரியாகி லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஜெயிச்சு அதில் ஒரு தொகை வர்றது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதையும் எதிர்த்து கேட்கும் பொழுது கெட்டவர்களாக நாம் தெரிகின்றோம். ஆமாங்க, நீங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் இப்போ பொறுத்து போயின்னு இருக்கீங்க.
போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சகித்து கொள்கிறீங்க. இருந்தாலும் சிலதெல்லாம் மனசாட்சி விரோதமாக நடக்கும் பொழுது சிலதெல்லாம் தட்டி கேட்க வேண்டியதாக இருக்குது, எதிர்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நாம் இருக்கிறத உண்மையை ஏதாவது எடுத்து கேட்க ஆரம்பித்தோம்னா அவங்க பார்வையில் நாமெல்லாம் கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். இதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நல்லவங்களாக அவங்க நினைக்கட்டும், கெட்டவங்களாக நினைக்கட்டும், நாம் நல்லதுக்காக போராடுறோம், நல்ல விஷயங்களுக்காக நாம் கேள்வி கேட்குறோம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எதற்காகவும் அடிமைப்படாமல் எங்கெல்லாம் நல்லது புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று குரல் கொடுப்பவர்கள், நல்லவர்களுக்காக உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க முடியுதுங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தவங்கெல்லாம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. உதவுறேன்னு சொன்னவங்கள்லாம் உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணம் மனசுக்குள்ளார வருங்க. இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு எல்லாரையும் எப்படிப்பட்டவங்கன்னு காட்டி கொடுத்துட்டாருங்க. ரொம்ப வாய் இனிக்க பேசினவங்க, தேனாக பேசினவங்கெல்லாம் இப்போ அப்படியே நீங்கள் தேடிட்டு போனால் கூட காணாமல் போயிடுறாங்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரி, யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை, நமக்கு நாமே முன்னேறி வரத்துக்கு என்ன வழிங்கிறத யோசிப்போம். என்ன 2 வருஷத்தில் ஜெயிக்கிறவங்க 2.5 வருஷத்தில் ஜெயிக்கிற மாதிரி வரும், கொஞ்சம் காலதாமதமாகும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் புது கணக்கு இன்றைக்கி நீங்கள் போடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இன்றைக்கி விலகும். வியாபாரத்தில் சின்ன முன்னேற்றம், சின்னதாக லாபம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்கனவே எல்லா வேலையும் உங்கள் தலையில் தான் கட்டிட்டாங்க. இன்றைக்கும் அந்த நிலைமை தான். ஆனால் மரியாதையாக நடத்துகிறாங்க, அதனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் செய்து கொடுப்போங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்வு பெற ஒரு சில வரிகள் இருக்கும். அதனால் ஒரு முறையாவது படித்துப்பார். ஆமாங்க, புத்தகம் படிக்கும் குணம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க. சில நேரங்களில் அதிகம் படித்தவங்களோட நீங்கள் பழகுவீங்க. அவங்க சொல்லக்கூடிய சில அறிவுரைகள், ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் படிப்புங்கிறது பள்ளிக்கூடத்தோட, கல்லூரியோட, பல்கலைக்கழகத்தோட நின்று போயில்ல. தினந்தோறும் நாம் படித்து கொண்டிருக்கிறோங்கிற உணர்வோடு கற்றுக்கொள்வதில் ஆர்வலர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காலையில் 8 மணியோட சந்திராஷ்டிரமம் முடியுதுங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள் அதெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. முடியாதுங்கிற வேலையை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி 2-3 நாளாக தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும், நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியும். அதே மாதிரி புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. புனித நதிகளில் இன்றைக்கி நீங்கள் நீராடுவதற்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நாள் ஆசை, அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி உள்ளுக்குள்ளாரையே கொஞ்சம் லைட்டாக உதறலாக தான் இருக்குது. இருந்தாலும் வெளியில் எதையும் காட்டிக்காமல் எல்லாத்தையும் அப்படி இப்படி புரட்டி கிரட்டி எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் எங்கேயாவது நாம் விழுந்துருவோமோங்கிற ஒரு பயமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குங்க. குரு பகவான் தற்காலிகமாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி தான் அவர் மாறுறாரு. அது வரைக்கும் சில முக்கியமான வேலைகள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வராதுன்னு நினச்சிட்டு இருந்த தொகை வர்றதுக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட சில மாற்றங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க.
புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.